ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நியூட்ரல் லைஃப் தமிழ். நம்ம முகத்துக்கு அழகே நம்ம பற்கள் தான். அப்படிப்பட்ட பற்கள் கரைப்படிஞ்சு மஞ்சள் நிறத்தில் இருந்துச்சுன்னா வெளியில் சிரிக்கிறதுக்கு கூட ரொம்பவே தயங்குவோம். ஒரு சிலருக்கு வயதாக வயதாக பற்களோட வெண்மை நிறம் மாறி மஞ்சள் நிறத்தில் கரைப்படி ஆரம்பிக்கும். ஆனால் அதை தவிர பற்கள் மஞ்சள் நிறத்தில் மாறுவதற்கு ஒரு சில காரணங்களும் இருக்கு. முக்கியமாக பார்த்தீங்கன்னா அதிக அளவில் காஃபி டீ குடிக்கிறவங்களுக்கு பற்கள் மஞ்சள் நிறத்தில் கரைப்படியும். புகைப்பிடிக்கும் பழக்கம் இருக்கிறவங்களுக்கும் கண்டிப்பாக பற்கள்ல கரைப்படியும். இன்னும் சிலருக்கு பரம்பரை காரணமாக முறையற்ற பல் பராமரிப்பு காரணமாகவும் கரைப்படியும். இதனால பலரும் தங்களுடைய பற்களை வெண்மையாக்க பல் மருத்துவமனைக்கு சென்று வெண்மையாக்குறாங்க. அப்படி செய்யறதுனால பற்கள் வேணா வெண்மையாகலாம், ஆனா பற்களுடைய வலிமை குறைஞ்சிடும். சோ எளிமையான முறையில எந்த ஒரு செலவுமே இல்லாம பற்களை வெண்மையாக்க சூப்பரான ஹோம் ரெமடிஸை நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே ஆல்ங்கிற ஆப்ஷனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. முதலாவதாக பார்த்தீங்கன்னா பேக்கிங் சோடா எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒன்று தான். பற்களில் உள்ள மஞ்சள் கரையை அகற்றுவதில் அதிக ஆற்றலோட செயல்படக்கூடியது. பேக்கிங் சோடா பற்களை வெண்மையாக்குவது மட்டும் இல்லாமல் ஈறுகளையும் பாதுகாக்குது. அதோட பற்கள் மற்றும் வாய் பகுதியில் இருக்கும் பாக்டீரியாக்களை தாக்கி அழிக்கும் ஆற்றலும் இதில் இருக்கு. இந்த ரெமெடி செய்யறதுக்கு 1 ஸ்பூன் பேக்கிங் சோடா எடுத்துக்கோங்க. அது கூட கொஞ்சமா தண்ணி சேர்த்து பேஸ்ட் போல மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பிறகு இந்த பேஸ்ட்டை பிரஷ்ல தொட்டு நார்மலா எப்போதும் போல பல் துளக்கிட்டு வாங்க. இந்த மெத்தடை ஒரு நாளைக்கு காலை இரவுன்னு இருமுறையாவது செஞ்சுட்டு வரணும். இது மூலமா பற்கள்ல படிந்துள்ள கரையை எளிதில் போக்கலாம். அடுத்த ரெமெடி பார்த்தீங்கன்னா எலுமிச்சை பழம் அதிக வைட்டமின் சி கொண்டது. அது மட்டும் இல்லாமல் நல்ல ப்ளீச்சிங் பண்ணக்கூடிய பொருளும் கூட. இந்த ரெமெடி செய்யறதுக்கு உங்களுக்கு தேவையான அளவு எலுமிச்சை சாறு எடுத்துக்கோங்க. இது கூட ஒரு சிட்டிகை அளவு உப்பு சேர்த்துக்கணும். மஞ்சள் கரையை போக்குவதற்கு உப்பு சிறப்பாகவே செயல்படும். அதே சமயம் உப்பு அளவாக தான் பயன்படுத்தணும். அதிகமாக பயன்படுத்தினீங்கன்னா அது பற்களுடைய ஈறுகளையும் எனாமலையும் பாதிக்கும். இப்போ எலுமிச்சையும் உப்பும் சேர்ந்த இந்த கலவையை கொண்டு பல் துளக்கிட்டு வாங்க. உங்க பற்களுடைய கரை போற வரைக்கும் இந்த ரெமெடியை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அடுத்ததா பார்த்தீங்கன்னா ஆப்பிள். டெய்லியுமே ஒரு ஆப்பிள் சாப்பிட்டா உடல் ஆரோக்கியமா இருப்பதோடு மட்டும் இல்லாம பற்கள்ல படிந்துள்ள மஞ்சள் கரையும் போக்கும். ஏன்னா ஆப்பிள்ல இயற்கையாவே அசிட்டிக் தன்மை இருக்கு. இது கூடவே நம்ம சூப்பர் மார்க்கெட்டுகள்ல கிடைக்கக்கூடிய ஆப்பிள் சிடர் வினிகரையும் பயன்படுத்தலாம். பற்களுக்கு இது ஒரு நல்ல ப்ளீச்சிங் ஏஜென்ட்டா செயல்படுது. இந்த ரெமெடி செய்யறதுக்கு நீங்க 200 மில்லி தண்ணீர்ல 2 ஸ்பூன் அளவு ஆப்பிள் சிடர் வினிகரை கலந்து அதை மவுத் வாஷா பயன்படுத்துங்க. வாயில கொஞ்சமா இந்த கலவையை ஊற்றி வாயோட மூளை முடுக்கெல்லாம் படும்படி 1 நிமிஷம் வரை வாய்க்குள்ள வச்சு நல்லா கொப்பளிங்க. இது ரொம்ப சீக்கிரமாவே பற்கள்ல ப்ளீச் செய்யும். ஆப்பிள் சிடர் வினிகரை தண்ணீர்ல கலந்து தான் யூஸ் பண்ணணும். அதே போல அதிக நேரமும் இதை வாயிலே வச்சுக்க கூடாது. நான் சொல்ற மாதிரி செஞ்சுட்டு வந்தீங்கன்னா ரொம்ப சீக்கிரமாவே உங்க பற்கள்ல உள்ள கரையை போக்கலாம். அடுத்த ரெமெடி பாத்தீங்கன்னா சாம்பல். முந்தைய காலத்துல எல்லாம் சாம்பலை கொண்டுதான் பல் துலக்குவாங்க. சாம்பல்ல ரொம்ப ஆரோக்கியமானது பாத்தீங்கன்னா இந்த தேங்காய் ஓடோடைய சாம்பல் தான். கடையில வாங்குறதை விட இந்த சாம்பலை நீங்க வீட்டிலேயே தயாரிச்சு வச்சுக்கலாம். நீங்க எப்போதும் பல் துலக்கிற பேஸ்ட் கூட சாம்பல் பொடியையும் மிக்ஸ் பண்ணி பல் துலக்கிட்டு வாங்க. இந்த ரெமெடியை நீங்க காலை இரவு என இருவேளையும் செஞ்சுட்டு வரணும். அப்பதான் பற்கள்ல உள்ள கரை சீக்கிரமே போகும். அடுத்த ரெமெடி பார்த்தீங்கன்னா பழத்தோல்கள்னா ஆரஞ்சு தோல், லெமன் தோல், வாழைப்பழ தோல்களை தான் இதுக்கு பயன்படுத்த முடியும். ஏன்னா இந்த தோல்களில் டீலெனான், வைட்டமின் சி போன்ற சத்துக்கள் இருக்கு. இது ரெண்டுமே பற்களை வெண்மையாக்கும் பண்பு கொண்டது. இந்த தோல்களை எப்படி பயன்படுத்துறதுன்னு பார்த்தீங்கன்னா இரவு படுக்க போறதுக்கு முன்னாடி இந்த தோலை கொண்டு பற்களை நல்லா தேய்ச்சி விட்டு வாயை அலசாம இரவு முழுக்க ஊற வச்சு காலையில எந்திரிச்ச உடனே குளிர்ந்த நீரால வாயை கொப்பளிச்சுட்டு வாங்க. இப்படி தேய்ச்சிட்டு வருவது மூலமா பற்கள்ல உள்ள மஞ்சள் கரை கொஞ்சம் கொஞ்சமா மறையும். இந்த தோல்கள்ல அமிலத்தன்மை அதிகம் இருப்பதனால ஈறுகள்ல எந்தவித பாதிப்பையும் ஏற்படுத்தாம கவனமா பார்த்து செய்யணும். அடுத்த ரெமெடி பார்த்தீங்கன்னா ஆயில் புல்லிங். இது நம்மளுடைய பாரம்பரியம் கூட சொல்லலாம். காலங்காலமா மக்கள் பற்கள் மற்றும் வாயோட ஆரோக்கியத்தை பாதுகாக்க இந்த முறையை தான் பின்பற்றி வருவாங்க. இந்த ஆயில் புல்லிங் செய்வதற்கு தேங்காய் எண்ணெயோ அல்லது நல்லெண்ணெயோ பயன்படுத்தலாம். தேங்காய் எண்ணெய் பயன்படுத்தி செய்யும் போது பற்கள் மேல பிளேக் படியாமலும் பற்கள்ல மஞ்சள் கரை படியாமலும் தடுக்க செய்யுது. மஞ்சள் கரையை போக்கணும்னா வாரத்திற்கு 2 முறையாவது ஆயில் புல்லிங் செஞ்சுட்டு வருவது நல்லது. கடைசி ரெமெடி பார்த்தீங்கன்னா வேப்பங்குச்சியில பல மருத்துவ குணங்கள் இருக்கு. வேப்பங்குச்சியை கொண்டு டெய்லியுமே பல் துளக்கிட்டு வாங்க. இது பற்கள்ல உள்ள பாக்டீரியாவை அழிச்சு பற்கள்ல உள்ள மஞ்சள் கரையை போக்கும். அது மட்டும் இல்லாம வேப்பங்குச்சியை பயன்படுத்துவதனால ஈறுகள் வலுப்படும். வாயில துர்நாற்றம் இருந்தாலும் அது நீங்கும். மேலும் இது பற்களின் இடுக்குகள்ல இருக்கும் பாக்டீரியாவை தடுக்கும் மற்றும் வாயோட ஆரோக்கியத்தை பாதுகாக்கவும் உதவுது. எந்த ஒரு செலவுமே இல்லாம இந்த ரெமெடி செய்யலாம். ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ரெமெடியை ஃபாலோ பண்றது மட்டும் பத்தாது, நம்ம வாயை எப்போதுமே சுத்தமா வச்சுக்க வேண்டியதும் அவசியம். டெய்லியும் பல் துலக்கினா மட்டும் போதும்னு நினைக்காம அவ்வப்போது ஆயில் புல்லிங் செஞ்சுட்டு வாங்க. நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி பல் துலக்குவது, சாப்பிட்டு முடிச்சோடனே வாயை நல்லா கொப்பளிப்பது போன்ற பழக்கங்களை உருவாக்கிக்கோங்க. இது மாதிரியான விஷயங்கள் தான் நம்ம பற்களுடைய ஆரோக்கியத்தை பாதுகாக்கும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன ரெமடிஸ்லாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல் நியூட்ரல் லைஃப் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.